சுதந்திர இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவில் அடக்குமுறையை ஏவியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களின் கண்ணீருக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் முதலமைச்சரின் ஏவல் துறை சிறை வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? இல்லையே, ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருந்தவர்கள் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கடிந்துரைத்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறான செயலா என வினா எழுப்பியுள்ளார். அவர்களோடு டீ காஃபி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்தது, இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும்போது கசக்கிறதா எனவும், எதிர்க்கட்சித் தலைவராக நீங்கள் இருந்தபோது எழுதிய மடல்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என நாடகம் ஆடியது நினைவில் இருக்கிறதா எனவும் அடுத்தடுத்து வினா எழுப்பியுள்ளார். நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இதுபோல் ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை என குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, 8க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறை வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இந்த அடாவடி நடவடிக்கைகளால் காயமடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவம் வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குவதாகவும், அவர்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஸ்டாலின் விடை சொல்லியே ஆக வேண்டும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, விடை சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரமெல்லாம் இல்லை, இன்னும் 8 மாதங்கள்தான், பை பை ஸ்டாலின் என தெரிவித்துள்ளார்.